वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। गाद्यायिनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुतं देवी पतिते गुरुदे नमः। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। भगवान मुழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாவிஷ்ணு ராமனாக அவதரித்தார். வேதம் ராமாயணமாக அவதரித்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ராமாயணம் முழு வேதம் தான். 4 வேதமும் ராம லக்ஷ்மண பரத சத்ருகனரா அவதாரம் பண்ணி ராமாயணம்ங்கிற அந்த வேதத்தை நடைமுறைப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டாங்க. ராமாயணத்தை படிக்கிறது எல்லா வேதங்களையும் படிக்கிறதா? 2 ஒன்று தான். படிக்கிறதா அர்த்தம்னு சொல்லலை, 2 ஒன்று தான். அர்த்தம்னா அது வேற இது வேறன்னு ஆயிரும். ஆனால் அர்த்தம் இல்லை, அதுதான் வேதம், அதுதான் ராமாயணம். ராமாயணம் தான் ராமன், ராமன் தான் சீதா சமேத ராம லக்ஷ்மண பரத சத்ருகனர் ஆஞ்சநேயரோட இருக்கிற அந்த சபை தான் ராமாயணம். அதில் வசிஷ்டர் இருப்பார், மற்ற தேவாதி தேவர்களும் பரமேஸ்வரனும் பார்வதியும் எல்லாருமே இருப்பாங்க அந்த சபையில். அது மொத்தமும் சேர்ந்ததே வேதங்களுடைய வடிவங்கள் தான். ராமர் பட்டாபிஷேகத்தை படத்தை பார்த்தோம்னா அந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது, இன்னென்ன சுவாமிகள் அப்படின்னு தெரியும். ஆஞ்சநேயர் இருப்பார், அங்கதன் இருப்பான், மற்ற ராம லக்ஷ்மணர்கள் சீதா வசிஷ்டர் எல்லாரும் இருப்பாங்க, பரத சத்ருகர்கள் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிற அந்த சபை, அந்த நிறைஞ்ச ராமர் பட்டாபிஷேக படம் பார்க்குறோம்ல, அது மொத்தமே ராமாயணம். அந்த ராமாயணம் மொத்தமே வேதம். வேதம்ங்கிறது என்ன அப்படின்னா, காலங்காலமாக மொத்த பிரபஞ்ச இயக்கத்துக்கும் கோடான் கோடி பிரபஞ்சங்களுடைய இயக்கத்துக்கும் கோடான் கோடி காலங்களுக்கும் எண்ணிலடங்கா நம்ம சிற்றறிவுக்கு எட்டாத தொலைதூர காலத்திலிருந்து இன்னும் முடிவற்ற காலம் வரைக்கும் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஆதார சக்தி, அந்தரங்க சக்தி, அந்த ஆற்றல் இந்த வேதங்கள். இந்த வேதங்களும் அதனுடைய உபநிஷத்துக்களும், நிஜத்தை சொல்லக்கூடிய உபநிஷத்துக்களும் மொத்தத்தையும் உள்ளடக்கியது கிருஷ்ணரே சொல்லி கொடுத்த பகவத்கீதை. அது பகவத்கீதை அறிவுபூர்வமான ஞான பொக்கிஷமாக இருக்கும். ராமாயணம் நடைமுறை வாழ்க்கையில் அந்த ஞானத்தை கடைப்பிடிச்சு எப்படி வாழலாம்ங்கிறத முதல்ல சொல்லி காட்டினார். அதனால அது முந்தையது ராமாயணமாக இருந்தாலும் இது காலத்தின் அடிப்படையில் முன்னும் பின்னும் அப்படிங்கிற பொருளில் நம்ம சின்ன அறிவில் யோசிக்கக்கூடாது. முன்னும் பின்னுங்கிறது முதலும் திரும்ப முதலும், முடிவும் தொடக்கமும் ஒன்றா தான் இருக்கும், ஒரே மையப்புள்ளியில் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எதுவுமே முதல் தான், இரண்டு அல்லாதது. இரண்டாவது அப்படிங்கிறதுக்கு, முடிவு அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. முடிவற்றது, நிரந்தரமானது, என்றும் நலம் பயக்கக்கூடிய, மொத்த பிரபஞ்சத்துக்குமே இயக்கக்கூடிய ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய, அந்தரங்க சக்தியாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு ஜீவர்களுக்குள்ளேயும் இயங்கு சக்தியாகவும், அந்த ஜீவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான புனித சக்தியாகவுமே அதுவே இருக்குது. எந்த ஜீவர்களும் தவறுறதும் தன்னோட அறியாமையினாலேயோ ஆசையினாலேயோ அபராதங்களாலேயோ, மூத்தவர்களை பெரியவங்களை மதிக்க தெரியாத அபராதங்களாலேயோ தன்னை ஒரு தாழ்ந்த நிலைக்கு ஆளாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது. அப்படி வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களையும் காப்பாற்றக்கூடிய வகையில் பகவான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த ராமாயணம், மகாபாரதம். மகாபாரதத்தில் மையமாக இருக்கிறது பகவத்கீதை. மகாபாரதத்தை வேதவியாசர் தொகுத்து கொடுத்தாரு, ராமாயணத்தை வால்மீகி தொகுத்து கொடுத்தாரு. 2 பேருக்குமே குரு நாரதர் தான். நாரதர் பிரம்மாவுடைய மானசீக புத்திரர். பிரம்மா பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றியவர். பகவான் மகாவிஷ்ணு கிருஷ்ணருடைய இன்னொரு விரிவங்கம்.
கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணுன்னு 3 பக்கம் அவரே தான் இருக்கிறார். அவரே விரிவங்கமாக இருந்தாலும் நீயும் உன்னுடைய உறுப்பும் வேறல்ல அப்படிங்கிற மாதிரி கடவுளும் கடவுளுடைய இந்த வெவ்வேறு வடிவங்களும் வெவ்வேறாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நினச்சி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம ராமாயணத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த தொடங்கின ராமாயணத்தில் ஆரம்பத்தில் பரதனோட சத்ருகனன் புறப்பட்டு போய் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. அங்கே அவங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினால் நாட்டோட நிர்வாகத்தை ராமன்ட்ட ஒப்படைச்சிட்டு அப்பா தன்னுடைய முதிர்ந்த வயது காலத்தை நல்லபடியாக அவர் அனுபவிச்சு இருக்கலாம், பூரணமாக எல்லா வகையான ஐஸ்வர்யங்களையும் எல்லா வகையான வெற்றிகளையும் ராஜ்ய சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டார். இன்னும் அவருடைய தளர்ந்த நிலையிலையும் இதை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக சுமையாக இருக்கிற மாதிரி இருக்க விடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க இருக்கிறோம், அவர் மூத்தவனான ராமனுக்கு பட்டம் சூட்டிட்டு அவர் அமைதியாக இருக்கலாமே, அவருக்கு நாம் இந்த உபகாரத்தை நம்ம செய்யணும் நம்ம பிள்ளையா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு உபகாரம் பண்ணணும்னு அவங்க 2 பேரும் அங்கே பரதனும் சத்ருகனும் அவங்க மாமன் வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிற அதே நேரத்தில் தசரதனுக்கும் நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கத்தில் இல்லையே, 2 பிள்ளைங்க அங்கே பிரிஞ்சிருக்குதுங்கிற எண்ணமும் வருத்தமும் இருந்தது. அங்கே பிள்ளைங்க 2 பேருமே சுகபோகத்தில் தான் இருக்காங்க, இங்கே 2 பிள்ளைகளும் சௌகரியமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ராமனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் பண்ணினோம்னா மக்களும் சௌக்கியமாக இருப்பாங்க, நாம் இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இவர் விரும்புகிறார். ஏன்னா ராமன் மேலே எல்லாருக்கும் பிரியம் அதிகமாக இருக்குது. ராமன் மேலே இருக்கக்கூடிய பிரியத்துக்கு நாம் மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி மக்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றிட்டு வந்த நாம் இப்போவும் ராமனை தன்னுடைய ராஜாவாக ஆக்கணுங்கிற மக்களுடைய விருப்பத்தை நம்ம நேரில் கேட்டு மனங்குளிர கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த மக்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி மக்களையும் சந்தோஷப்படுத்துறது, அவங்க மகிழ்ச்சி கடலில் இருக்கிறத பார்க்கணும், ராமனுடைய ஆட்சி பீடத்தையும் நாம் இருந்து அனுபவித்து பார்க்கணுங்கிற ஆசையில் இவருக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ராமனை பற்றிய கல்யாண குணங்களை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு தன்னுடைய மக்கள்கிட்ட, மற்ற சிற்றரசர்கள்ட்ட, தன்னுடைய மந்திரி பிரதானிகள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ராமனை பட்டாபிஷேகத்துக்கு தயார் செய்யலாமா, என்னுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க போகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் மக்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டாரு. ஒன்று சேர்த்து எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. இப்போவும் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் தெரியாது அவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் தகவல் அனுப்பலை. இங்கே எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு அனுப்பலாம்னு இருந்தாங்களோ என்னவோ, அது பற்றிய இது இல்லை. அப்போது இவர் வணங்கி கேட்ட உடனே என்னுடைய மூத்த மகன் ராமனுக்கு யுவராஜா அபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணலான்னு நான் விரும்புகிறேன், அது என்னுடைய ஆசையாக இருக்கிறது, உங்களுக்கு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது, இப்படி கைகளை தலையில் கூப்பி கொண்டு அரசனை வேண்டின ஜனங்களை அவர்களுடைய யோகியதற்கு தகுந்தபடி பார்ப்பது, பேசுவது, கைகூப்புவது முதலிய உபச்சாரங்களால் தசரதர் உபசரித்து, ஜனங்களே, என் மூத்த குமாரனான ராமனுக்கு அபிஷேகம் செய்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதால் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன், நிகரற்ற மகிமை பெற்றேன் என்று இனிமையாயும் அனுகூலமாயும் பேசி அவர்களை அனுக்கிரகித்து அவர்கள் கேட்கும்படி வசிஷ்டரையும் வாமதேவரையும் பார்த்து 12 மாசங்களுக்குள் இந்த சித்திரை மாசம் சிறந்தது. இப்பொழுது எல்லா மரங்களும் புஷ்பம் பொழிகின்றன. இந்த ராமன் பிறந்த மாசம், அவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் போது இந்த மாசம் நேர்ந்திருக்கின்றது. ஆகையால் இதற்கு வேண்டிய யாவற்றையும் சித்தம் செய்ய வேண்டும் என்றார். அரசன் சொல்லி முடித்தவுடன் வெகு காலமாய் எதிர்பார்த்திருந்த ராம பட்டாபிஷேக மகோற்சவம் சமீபித்த சந்தோஷத்தால் ஜனங்களுடைய உற்சாகத்வனி அதிகரித்தது. பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அடங்கிற்று. அப்பொழுது அரசன் அபிஷேக சாமக்கிரியைகளை சேகரிக்கும்படி உத்தரவு செய்ய வசிஷ்டரிடம் தெரிவித்துக் கொண்டார். அந்த மகரிஷி தனக்கு எதிரில் கைகூப்பி வணக்கத்துடன் நீக்கும் சுமந்தரர் முதலிய அதிகாரிகளை நோக்கி,
தங்கம், ரத்தினங்கள், நெல், பயறு, ஔஷதிகள், வெண்மையான புஷ்ப மாலைகள், பொறி, தேன், நெய், புது வஸ்திரங்கள், ரதம், ஆயுதங்கள், சதுரங்க சைன்யம், உத்தம லட்சணம் உள்ள யானைகள், வெண்சாமரங்கள், துவஜங்கள், வெள்ளை குடை, அக்னி போல் பிரகாசிக்கும் 100 தங்க குடங்கள், தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட கொம்புகள் உள்ள காளைகள், எல்லா அவயங்களும் உள்ள புலித்தோல், சந்தனம், புஷ்பங்கள் முதலிய திரவியங்களை காலையில் அரசனுடைய அக்னிகோத்திரசாலையில் சித்தம் செய்ய வேண்டும். பட்டணத்தின் கோட்டை வாசற்படிகளையும் அரசனுடைய அந்தப்புறங்கள் அரண்மனை வாசல்படிகளையும் வாசனையுள்ள புஷ்ப மாலைகளாலும் சந்தனம், புஷ்பங்கள் முதலியவைகளாலும் அலங்கரிக்க வேண்டும். காலையில் அநேகமாயிரம் பிராமண உத்தமர்களுக்கு இஷ்டப்படி தயிர், பால் முதலிய வியஞ்சனங்களுடன் சிறந்த அன்னமும், நெய், தயிர், பொறி, பூர்ணமான தட்சணைகளும் வேண்டிய வரையில் ஆதரவுடன் கொடுக்கப்படட்டும். சூரியோதயத்தில் ஸ்வஸ்திவாசனம் நடக்க வேண்டும். பிராமணர்களுக்கு அதை பற்றி ஞாபகம் செய்து தகுந்த ஆசனங்கள் போடப்படட்டும். வீடுகளில் துவஜங்கள் கட்டப்பட்டு ராஜவீதிகளில் ஜலம் தெளிக்கப்பட்டு புஷ்பங்கள் வாரி இறைக்கப்படட்டும். தாளங்கொட்டி ஜீவிக்கும் நட்டுவன் முதலியவர்களும் வேசிகளும் நன்றாக அலங்கரித்து கொண்டு அரசனுடைய அரண்மனையில் 2வது கட்டில் தயாராக இருக்கட்டும். தேவாலயங்களிலும் நாற்சந்திகளிலும் அந்தந்த தேவதைகளை பூஜிக்க மாலைகள், அன்னம், மோதகம் முதலிய பட்சணங்களுடன் பிராமணர்கள் அங்கங்கே தனித்தனியாய் ஜாக்கிரதையாய் இருக்கட்டும். படை சேவகர்கள் நல்ல உடுப்புகளை தரித்து கொண்டு நீண்ட கத்திகளுடன் அபிஷேகம் நடக்கும் அரண்மனையில் தயாராக இருக்கட்டும் என்று வெகு சமர்த்தர்களான அவ்விரு மகரிஷிகளும் இப்படி ஆணை பிறப்பித்து மற்ற வேலைக்காரிகளை தெரிவிக்க வேண்டியது முதலிய மேற்காரியங்களையும் அரசனுடைய அனுமதியால் செய்து முடித்து மிகுந்த சந்தோஷத்தால் தசரத சக்கரவர்த்தியிடம் வந்து தங்கள் உத்தரவுப்படி எல்லாம் செய்யப்பட்டன என்று தெரிவித்தார்கள். பிறகு மகா காந்தி பொருந்திய அரசன், சுமந்தரரே, நல்ல நடத்தையுள்ள நமது குழந்தை ராமனை சீக்கிரத்தில் அழைத்து வாரும் என்றார். சுமந்தரர் அப்படியே போகிறேன் என்று அரசனுடைய உத்தரவை அங்கீகரித்து ராமனை அழைத்து வரப்போனார். 4 திக்குகளிலும் இருந்தும் அந்த சபையில் வந்திருக்கும் அரசர்களும் மிலேச்ச தேசத்தார்களும் காடுகளிலும் மலைகளிலும் வசிப்பவர்களும் தேவர்கள் இந்திரனை சூழ்ந்திருப்பது போல் தசரதனை சூழ்ந்து இருந்தார்கள். சார்வபௌமனான இந்த சக்கரவர்த்தி மருத்துகளுக்கு நடுவில் இருக்கும் இந்திரனை போல் மேல் மாடியில் இருந்து வீதியை பார்க்கையில் தேரேறி வரும் தன் புத்திரனை கண்டார். அடிக்கடி பார்த்தது போதும் என்று திருப்தி அடையவில்லை. ராமன் அழகில் கந்தர்வராஜனை போன்றவர். அழகி இருந்தாலும் பராக்கிரமம் சேர்ந்து இருக்காது. ராமனோ மகா பராக்கிரமசாலி என்று லோகத்தில் பிரசித்தி பெற்றவர். பார்ப்பதற்கு அழகாய் பராக்கிரமசாலியுமாய் இருந்தாலும் உத்தம புருஷ லட்சணங்கள் பொருந்தி இருப்பது அரிது. ராமனோ முழங்கால் வரையில் நீண்ட திருக்கைகளை உடையவர். இவை பொருந்தி இருந்தாலும் தகுந்தபடி தேகபலம் வாய்த்திருக்காது. ராமனோ நிகரற்ற தேகபலமும் மத யானையின் நடையும் ஆண்மையும் சக்தியும் உடையவர். இவை யாவும் இருந்தும் பார்ப்பவர்களின் மனதில் உள்ள தாபத்தையும் துக்கத்தையும் போக்கும் தன்மை சேர்ந்திருப்பது அரிது. ராமனோ சந்திரனை போல் பார்க்க அழகு பொருந்தியவர். பார்ப்பவர்களின் கஷ்டங்களையும் குறைகளையும் தன் அமிர்தமான திருஷ்டியால் நீக்கி எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுப்பவர். அவரை எவ்வளவு தடவை பார்த்தாலும் போதும் என்று தோன்றாது. உத்தம லட்சணங்களும் அழகும் வாய்ந்த புருஷனை கண்டு ஸ்திரீகளுடைய மனம் களிக்கும். அழகு, பெருந்தன்மை, கல்யாண குணங்கள் முதலியவைகளால் தன்னை பார்க்கும் புருஷர்களுடைய கண்களையும் மனதையும் ராமன் கொள்ளை கொள்கின்றார். கோடை காலத்து வெயிலில் தவிப்பவர்கள் மழையை பெய்து குளிர்ச்சியை கொடுக்கும் மேகத்தை எவ்வளவு தடவை பார்த்தாலும் திருப்தி அடையாதது போல் தன்னை நோக்கி வரும் ராமனை பார்த்து தசரதர் திருப்தி அடையவில்லை. அதற்குள் ராமனுடைய ரதம் தசரதருடைய அரண்மனை வாசலில் வந்தது. சுமந்தரர் கைலாகு கொடுத்து ரகுவீரனை ரதத்திலிருந்து இறக்கினார். மகாராஜா இருக்கும் இடத்தை நோக்கி ராமன் போகும் பொழுது தானும் கைகூப்பி வணக்கமாய் பின் சென்றார். கைலாச சிகரத்தை போன்ற மாடியில்
ராமன் சாரதியுடன் ஏறி கைகூப்பி பிதாவின் சமீபத்திற்கு போய் தன் பெயரை சொல்லி விதிப்படி நமஸ்கரித்தார். தன்னை வணங்கி கைகூப்பிய பக்கத்தில் நிற்கும் தன் அருமை குழந்தையை அரசன் கைகளை பிடித்து சமீபத்தில் அழைத்து இறுக தழுவி ரத்னங்கள் இழைத்து உயர்ந்த ஆசனத்தில் உட்காரச் சொன்னார். அப்படியே ராமன் உட்கார உதிக்கும் சூரியனுடைய கிரணங்களால் தங்கமயமான மேருமலையைப் போலும் சரத்காலத்தில் உதித்த சந்திரனால் கிரக நட்சத்திரங்கள் நிறைந்த ஆகாசத்தை போலும் அவருடைய தேஜஸால் அந்த சபை மிகவும் விளங்கிற்று. தசரதரும் வஸ்திர ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கண்ணாடியில் தோன்றும் தன் சரீரத்தை போன்றே தன் அருகில் இருக்கும் குமாரனை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார். புத்திரனை பெற்றவர்களுக்குள் சிறந்த அவ்வரசன் புன்சிரிப்புடன், ராமா, நீ எனக்கு எவ்விதத்திலும் ஒத்த மூத்த பத்னியிடத்தில் வம்சத்திற்கு தகுந்தவனாய் குணங்களால் சிறந்தவனாய் பிறந்த அருமை குழந்தையல்லவா? உன் நல்ல குணங்களால் ஜனங்கள் எல்லோரும் உன்னிடத்தில் திருப்தி அடைந்திருக்கின்றார்கள். புஷ்ய நட்சத்திரமும் சந்திரனும் சேரும் நாளைய தினத்தில் இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க நிச்சயித்திருக்கின்றேன். நீ சுவாபத்திலேயே உத்தம குணங்கள் உள்ளவன், பெரியோர்களிடத்தில் வணக்கம் உள்ளவன். ஆனாலும் புத்திர சிநேகத்தால் உனக்கு அனுகூலமான விஷயத்தை உபதேசிக்க விரும்புகின்றேன். முன்னை விட அதிக வணக்கம் உள்ளவனாகவும் இந்திரியங்களை ஜெயித்தவனாயும் இருக்க வேண்டும். காம குரோதங்களால் உண்டாகும் 7 வகையான வியசனங்களை ஒழித்தும் கீழ்ப்பட்ட வேலைக்காரர்களை மந்திரிகளை முதலிய மேல் அதிகாரிகள் மூலமாகவும் மந்திரி முதலியவர்களை நேரிலும் ஆக்ஞை பிறப்பிக்க வேண்டும். தூதர்களால் சத்துருக்களின் ராஜ்ய சமாச்சாரத்தை அறிவது போல் ஒவ்வொரு நாளும் சபையில் இருந்தும் நேரிலும் அறியக்கூடிய விஷயங்களை அறிந்தே ஆக வேண்டும். தன் ராஜ்யத்திற்கு போதுமான அநேக கோடி தானியங்களையும் பல வகையான ரத்னங்களையும் சைனியங்களுக்கு வேண்டிய பலவிதமான ஆயுதத்தையும் ஏராளமாக சேர்த்து குடிகளை சந்தோஷப்படுத்த வேண்டும். மேற்சொன்ன வழிகளால் அவர்கள் திருப்தி அடைந்து அரசனிடத்தில் விசுவாசம் வைப்பார்கள். அதனால் மந்திரிகளும் நண்பர்களும் தேவர்களும் அமிர்தத்தை அடைந்து ஆனந்திப்பது போல் இவ்வளவு குணசாலியான அரசனை அடைந்தோமே என்று சந்தோஷிப்பார்கள். ஆகையால் நீயும் மனசை அடக்கி இம்மாதிரி நடக்க வேண்டும் என்று கஷ்யபர் இந்திரனிடத்தில் சொல்வது போல ஹிதத்தை உபதேசித்தார். அப்பொழுது சமீபத்தில் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருந்த ராமனுடைய மித்திரர்கள் அதிவேகமாய் போய் கௌசல்யைக்கு அதை தெரிவித்தார்கள். அந்த உத்தம பத்னி இப்படி தனக்கு பிரியமான விஷயங்களை சொன்னவர்களுக்கு தங்கம், ரத்னங்கள், பசுக்கள் முதலியன வெகுமதியாக கொடுத்து கௌரவித்தாள். ராமன் பிதாவை நமஸ்கரித்து உத்தரவு பெற்று தேரிலேறி வழியில் ஜனங்களால் கொண்டாடப்பட்டு வெகு காந்தியுள்ள தன் அரண்மனைக்கு வந்தார். பட்டணத்து ஜனங்கள் அரசனுடைய உத்தரவை கேட்டு வெகு நாளாக வேண்டிக் கொண்டிருந்ததை லாபம் கிடைத்தது போல் சந்தோஷித்து அவரிடத்தில் விடைபெற்று கொண்டு திரும்பி போய் இந்த ராம பட்டாபிஷேக மகோத்சவம் இடையூறு இல்லாமல் முடிய வேண்டும் என்று அவர்கள் தங்கள் தங்கள் தெய்வங்களை பூஜித்து வேண்டிக் கொண்டார்கள். ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அவன் குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த பட்டாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. இதுல ராம பட்டாபிஷேக பிரயத்தனம் அப்படிங்கிற இந்த சர்க்கம், 3வது சர்க்கம் இவ்வாறாக முடிகிறது. இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, முந்தினதுல தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய ஆசையை தெரிவித்தார். மக்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்டார். எல்லா தேசத்து அரசர்களையும் வரவழைச்சு கேட்டார். மந்திர ஆலோசனையில் மக்கள் ராமனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அவங்களும் எடுத்து சொன்னாங்க. அவங்க விசீர்ணமாக சொன்னது தன் பிள்ளையினுடைய சிறந்த குணங்களை எல்லாத்தையும் கேட்டு மகாராஜா சந்தோஷப்பட்டு தலைக்கு மேலே கைகூப்பி வணங்கி மக்களை சிலரை கண்களால் பார்த்து புன்னகைத்தும் ஒவ்வொருத்தரையும் அவருக்கு தகுந்த மாதிரி உபசரிக்கிறார். வணங்குதல், உபசரித்தல், இந்த வேலையை செய்து உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். ஏன்னா என்னுடைய ஆசையை உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் என் பிள்ளைய ராமன் உங்கள் பிள்ளை மாதிரி அவன்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் சொல்லி நீங்கள் தான் இப்போ முடிவெடுத்திருக்கிறீங்க.
நான் முடிவெடுத்ததை எனக்காக நீங்க ஒத்துக்கல, ஆனா நீங்களே முடிவெடுத்தத நானும் அதே முடிவில் இருந்ததுனால நம்ம 2 பேரும் பரஸ்பரமா, மன்னனும் மக்களும் பரஸ்பர முடிவா ராமனுக்கு ஏகமனதா பட்டாபிஷேகம் செய்வோம்னு முடிவு பண்ணிட்டோம். யார் மனசுலையும் கல்மிஷமே இல்லை. பரத சத்ருகுணன் பக்கத்துல இல்லைங்கிற ஞாபகமே வரல, இப்பவும் வரல. அம்மா கிட்ட ஓடி போய் சொல்றாங்க கௌசல்யாட்ட, ராமனுக்கு இந்த விஷயம் எப்ப தெரியுது? இவங்க எல்லாரும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம், என் பிள்ளைய அழைச்சிட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் ராமன் வர்றான். அப்ப அது வரைக்கும் ராமனுக்கு சபையில, தன்னுடைய ராஜ்யத்துல, தன்னுடைய தகப்பனார் இருக்கக்கூடிய சபையில அரசாங்க காரியங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய பிள்ளையா ராமன். இவனோ வெகு சமர்த்தன், சாமர்த்தியசாலி, சகல பராக்கிரமும் நிறைந்தவன். தன்னுடைய வேலைக்காரர்கள் மட்டுமில்ல, தன்னுடைய அறிவுக்கு சமமா இல்லாத தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்கிட்ட கூட அன்போட பழகிறவர். எல்லார்கிட்டையுமே எல்லாருடைய அன்புக்கும் ஆனந்தத்துக்கும் பிரீதிக்கும் உகந்தவரா இருக்கிறவர். இவருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குமா? இவரு தன்னுடைய தகப்பனார் அழைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறார். ராமாயணத்தில் உள்ள காட்சிகள்ல வெறும் சுலோகங்களும் அந்த சுலோகங்களோட மொழிபெயர்ப்பும் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஆனா உண்மையில அந்த கவிதை சந்தத்தினுடைய வடிவம் நமக்கு அந்த மொழி தெரியாததுனால, சம்ஸ்கிருத ஸ்லோகங்களுடைய மொழி தெரியாததுனால அதனுடைய வர்ணனைகள், அந்த சுகத்தை நம்ம நேரடியா முழுமையா அனுபவிக்க முடியல. மொழிபெயர்ப்புனால கிடைக்கக்கூடிய தகவல்களை தான் சொல்றோம். ஆனா அந்த தகவல்களுக்கு பின்னால அந்த காட்சியை நமக்கு ராமநாமத்தினுடைய வலிமையினால அந்த காட்சியை நம்மளால அனுபவிக்க முடியும். அரண்மனையில இருந்து அழைப்பு வந்த உடனே சுமந்திரர் அப்பாவுடைய அந்தரங்க காரியதரிசி வந்த உடனே அவர் பின்னால இவர் ராமர் ஏறி வந்திருக்கிறாரு. தசரதன் பக்கத்துல போய், நான் ராமன் வந்திருக்கிறேன், தசரத புத்திரன் ஆகிய ராமன் நான் வந்திருக்கிறேன், ராமனுடைய வணக்கத்தை உங்க பாதத்துல செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவர் வணங்குறார் சம்பிரதாயப்படி. தன் பிள்ளைய தசரத சக்கரவர்த்தி எடுத்து பக்கத்துல அழைச்சி அரவணைச்சு தன்னுடைய ஆசனத்து பக்கத்திலே ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறார். வச்சு சொல்றார், உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு இருக்கிறேன். அப்போ என்னதான் உனக்கு நல்ல குணங்கள், உத்தம குணங்கள், மக்களால் போற்றக்கூடிய சிறந்த குணங்கள்லாம், தெய்வீக குணங்கள்லாம் நிரம்பியதாக இருந்தாலும் கூட ராஜ்யத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய புத்திர வாஞ்சையினால நான் சொல்லித்தாரேன். என் பிள்ளைக்கு நான் இப்படி சொன்னேங்கிற பெருமை எனக்கு வேணும் இல்லையா? அந்த வாஞ்சையினால சொல்றேன், உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல ஆரம்பத்துல அப்படி சொல்றாரு பணிவோட. என்ன சொல்றாரு? நீ சுவாபத்திலேயே உத்தம குணங்கள் உள்ளவன், பெரியோர்களிடத்தில் வணக்கம் உள்ளவன். ஆனாலும் புத்திர சிநேகத்தால் உனக்கு அனுகூலமான விஷயத்தை உபதேசிக்க விரும்புகின்றேன்கிறார். புத்திர சிநேகத்தினால அது என்ன சொல்றாருன்னா, ராஜ்யத்துக்கு கடைசி வரைக்கும் அப்பா கிட்ட இருந்து இதுக்கப்புறம் தசரதன் ராமனுக்கு எந்த ஒரு இதத்தையும் சொல்லித்தர வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. இதுதான் கடைசியா ராமனுக்கு நீ ஆட்சியில உட்காரும் போது எப்படிப்பட்டவனா இருக்கணுங்கிறத சொன்ன கடைசி சொல். இதுக்கப்புறம் தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு நீ எப்படிப்பட்ட ஆட்சி அமைக்க போறன்னு சொல்லி கொடுக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேசி இருக்கிறார், எவ்வளோ பேசி இருக்கிறார். ஆனா இந்த மாதிரியானது இல்லை. அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னது? இத ராமன் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் கடந்தோம். இப்ப நம்ம அப்பாவோ இல்லை நம்ம ஆசிரியரோ, பெண்களாக இருந்தால் நம்ம கணவனோ, மாணவர்களா படிக்கிற இடத்துல நமது ஆன்மீக குருவோ,
ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நம்மளை கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. அந்த கடைப்பிடிக்க சொன்ன விஷயத்துக்கு தகுந்தவர்களாக அந்த நேரத்தில் நம்மளை நாம் நம்புகிறோம். கதியாக இருக்கிறோம், சௌகரியமாக இருக்கிறோம், வேலையில் இருக்கிறோம், ஊதியம் கை நிறைய கிடைக்குது, மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம், பொருளாதாரத்தில் நிறைவு இருக்குது. புரியுதா? அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது குரு ஆணையிடுகிறார், இவ்வாறாக நீ செயல்படு. இப்போ மடத்துக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்கி கொடு, பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணு, உன்னுடைய செல்வாக்குனால உனக்கு தெரிஞ்சவங்களை அழைச்சிட்டு வந்து பிரச்சாரத்துக்கும் மடத்தில் விழாக்களை கொண்டாடுறதுக்கும் எளிய மக்களுக்கு உபகாரம் பண்ணுறதுக்குமான சேவையை நீ செய்யி. நீயும் கூட சேர்ந்து உழைப்ப பகிர்ந்துக்கோ. உன்னால் செல்வம் கொடுக்க முடியலனாலும் உன்னுடைய அந்தஸ்தில் உனக்கு அறிமுகமான பிரமுகர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வேண்டி கேட்டு வணக்கத்தோட இதெல்லாம் கொண்டு வந்து செய்யின்றார். தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு இதை விட எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக வேண்டிக்கிறோம், வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்த நேரத்தில் கொஞ்ச நாளில் வேலையில் பிரச்சனை, வருமானத்தில் பிரச்சனை, வீட்டில் இருக்கிற உறவுகளில் மனக்கிலேசம். ஏன்னா எந்த நேரத்திலும் உறவுகளுக்குள்ள மனிதர்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு என்ன? ஒவ்வொருத்தருடைய குணங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு குணத்தை கொண்டாடி இருப்போம். அவங்க குணத்தை கொண்டாடினதுக்காக இன்னொரு குணத்துக்காரங்களுக்கு திண்டாடி இருப்பாங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்கள சமாதானப்படுத்த போனோம்னா ஏற்கனவே நம்ம கொண்டாடினது பொய்ன்னு ஆயிரும். இப்போ இவங்களை சமாதானப்படுத்தினோம்னா அப்போ இவன் என்கிட்ட என்னோட சிறப்பெல்லாம் என்கிட்ட சொல்லி என்னை கொண்டாடினது பாராட்டினதெல்லாம் சும்மா தான் போல, இந்த அங்கே அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக என்னை மறந்துட்டாங்க போயிட்டான் அப்படின்ட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய உறவுகள் இருக்கிற வீடுகளில் நடக்கக்கூடிய விஷயம். நமக்கு தான் உறவே இல்லையே, நமக்கு அந்த தொல்லையே இல்லை. ஏகப்பட்ட பேர் இருக்கணும்ல, சின்ன அம்மக்க பெரிய அம்மக்க மாமே மச்சான் அத்தைமையன் சித்திமையன் அப்படின்னு புள்ள குட்டிகள்லாம் சொந்த பந்தங்களோட சேர்ந்து வசித்தோம்னா நமக்கு அதெல்லாம் தெரியும். நம்ம தான் ஒத்தையில் வாழ்கிறோமே, நமக்கு இந்த இதெல்லாம் எங்கே கண்டோம்? சரி, இங்கே வீட்டில் பார்க்க முடியல, ஆனால் வேலை செய்கிற இடத்துலையும் வெளியிலையும் சந்திக்கிறோம். கூட வேலை செய்கிறவங்க, நமக்கு மேலதிகாரியாக இருக்கிறவங்க, வேலை கொடுத்தவங்க, அவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாம சம்மந்தமே இல்லைன்னாலும் நம்மளை போட்டு துவைச்சிடுறாங்க. அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, அதனால அப்படி வந்துடுது. மொத்தத்தில் இந்த மாதிரியான வில்லங்கங்கள் எப்பவுமே ராமங்காலத்திலேயே இருந்தது. அப்போ அன்னைக்கு கிடைச்ச அந்த உத்தரவு ராமனுக்கு, அதே மாதிரி நமக்கு நம்ம குருகிட்ட இருந்து கிடைச்ச உத்தரவு, நாம செயல்படுறதுக்கு முன்னாடியே நமது நிலைமை மாறின உடனே அந்த அவர் சொன்ன அந்த உத்தம குணமான என்னென்ன கைங்கரியம் சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் நம்ம மனசை விட்டு போயிருச்சு. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னது? நம்மளை சமாளிக்கிறது, உறவுகளில் சமாதானப்படுத்துறது, வேலையை ஸ்திரப்படுத்துறது, ஊதியத்தை மீண்டும் நிலைப்படுத்தி சரியான ஊதியத்துக்கு செழிப்பான குடும்ப தள்ளாட்டத்தில் பொருளாதாரத்தில் அந்தஸ்தில் தடுமாற்றம் இல்லாமல் மனைவி மக்களையும் தகப்பனையும் சகோதரர்களையும் பராமரிக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்துருச்சு. அதுலேயே கவனமெல்லாம் செலுத்துகிறோம். மடத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்கலை, ரொம்ப காலம் ஆயிடுச்சு. திரும்ப எல்லாம் சரியாயிருச்சு. சொந்த முயற்சியில் ஏதோ தெய்வ அனுகூலத்தில் நம்ம நன்னடத்தையினால பழையபடி எல்லாமே சரியாயிருச்சு. சரியான உடனே அப்பா நல்ல வேலை, இந்த சமயத்தில் நிலைமை சீரான உடனே இந்த சமயத்தில் மீண்டும் மடத்துக்கு போய் குருவினுடைய ஆணையை சிறமேற்கொண்டு மங்களகரமாக செயல்படுறதுக்கு துணிவோமா போனால் அவர் ஏதாவது சொல்லுவார், மறுபடியும் நம்ம குடும்பத்தில் அதே பிரச்சனைகள் வந்துடுமா அப்படின்னு பயப்படுவோமா? எந்த மாதிரியான புத்தி வேலை செய்யும்? அப்போ இப்போ கலியுக தோஷத்தில் பயப்படத்தான் செய்வோம். போனோம்னா
கும்பிட்டமோ அந்தமான் இருக்கணும். குருமராஜை பார்க்க அவர் என்னப்பா இவ்வளோ நாள் ஆளக்கணும், அது செய்ய சொன்னேன், ஒன்றுமே செய்யலை. 2 கிருஷ்ண ஜெயந்தி, ஒரு சைதன்ய மகாபிரபு ஜெயந்தி, எல்லாமே நம்ம பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் பிரபுபா கொண்டாட்டம், 100ஆண்டு கொண்டாட்டம், இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. எதுக்குமே உன்னைய பார்க்க முடியலையே, இவ்வளோ காலம் எங்கே போனால் என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் பயந்ததுனால என்னால் அதை சரிப்படுத்துறதுக்கே என்னால் இங்கே வர முடியல அப்படின்னு போய் துணிஞ்சு சொல்லணும்ல. சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்? நகைப்பார். உங்ககிட்ட நான் என்னென்னலாம் செய்ய சொன்னேன், அந்த கவனத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி நீ என்ன நிலைமை மாறினாலும் அதை செய்கிறதுல முனைப்பாக இருந்தேன்னா இந்த உலகியல் விவகாரங்கள், இந்த ஜட விஷயங்கள் ஒன்றும் பண்ணியிருக்காதே. நீ ஐயோ இதில் நமக்கு சிரமங்கள் வந்துருச்சே, அதை நான் சரி பண்ணணுமே அப்படின்னு கவனத்தை நீ அங்கே திருப்பிட்ட. நான் சொல்லும்போது சரின்னு சொன்னேன், ஆனால் உன்னுடைய கவனம் எல்லாம் அங்கே போய் தடுமாற்றம் கிடைச்ச உடனே அங்கே போய் அதை சீர்படுத்துறேன்னு சொல்லிட்டு உன் கவனத்தை அங்கே செலுத்திட்ட. இப்போ சரியாயிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இப்போ அங்கே வந்திருக்கிற. இப்போவும் சரியாயிருச்சு அப்படின்னு நீ தான் நம்புற. இது ஏற்கனவே சரியாக தான் இருந்துச்சு, எப்பவும் அது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ கவனத்தை விட்டுட்டு திரும்ப திரும்ப போனேன்னா உன்னுடைய மன ஆரோக்கியம், வைராக்கியம், பக்தி செயல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பக்தி செயல்களை பௌதிகமாக தான் கண்ணோட்டத்தில் தான் பார்க்க முடியுமே தவிர ஆன்மீக கண்ணோட்டத்தில் உன்னால் பார்க்க முடியாது அப்படின்னு அவர் தெளிவு சொல்லுவார். ஆக அவர் நம்ம தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டதுனால எனக்கு துன்பம் வந்துருச்சுங்கிற அந்த முட்டாள்தனமான எண்ணம் அங்கே போனோம்னா சுத்தமாயிரும். ஆனால் போகாமல் இருந்து தள்ளி நின்னோம்னா என்றைக்குமே சுத்தமாகாது. புரியுதா? இந்த சுமையான வாழ்க்கை சுகமாக இருக்குது, சும்மா இருக்கிறோம், இப்போ நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குன்னு பொய்யா நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு எல்லாருக்கும் கடன்பட்டவனாகவும் யாருக்கும் மரியாதை தராதவனாகவும் ஆச்சாரியர்களுக்கு இணக்கம் இல்லாதவனாகவும் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை இருளுக்குள் தள்ளிக்கிட்டவனாகவும் ஆயிடுவோம். அப்படி ஆனதுக்கப்புறம் நீ யாரை சரிப்படுத்தணும், யாரை சுமக்கணும், யாருக்காக இந்த ஆன்மீக வாழ்க்கையை விட்டு இறைவனை பற்றிய ஞான வாழ்க்கை அந்த சிந்தனையை விட்டுட்டு இங்கிட்டு திசை திரும்பினியோ அவங்க யாருமே உனக்கு எந்த வகையிலையும் உதவி செய்ய மாட்டாங்க. தனியாத்தான் சந்திக்கணும் இருட்ட. புரியுதா? ஆனா ராமனுக்கு நேர்ந்த கதி எப்படி? உத்தம சிநேகம் உள்ள நண்பர்கள் எல்லாம் இல்லாத புதிய நண்பர்களும் வானரங்களும் வந்த ஆரண்ய வாசம் வந்துச்சு. எவ்வளவோ சிரமங்களை அனுபவிச்சாரு. மீண்டும் ராஜாவா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை தசரத சக்கரவர்த்தி இப்ப அவருக்கு என்ன சொன்னாரோ அதுபடியே அடுத்து ஆட்சியில உட்கார்ந்த உடனே அதை தொடர்ந்தார். இடையில என்னென்ன நடந்தது? அத்தனை துன்பங்களையும் கடந்து அப்பா சொன்ன அதே குரு ஸ்தானத்துல அப்பா சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகள் அடுத்து பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் திரும்ப அவருடைய ராஜ்ய பரிபாலனத்துல அப்பதான் அப்பா சொன்ன மாதிரியே நடந்துகிட்டார். அதான் ராமனுடைய பராக்கிரமம். அதனால நாம இடர்கள் எவ்வளவு வந்தாலும் சரி ராமநாமத்தையும் ராமனுடைய வைபவத்தையும் அதுல கிடைச்ச எந்த ஐஸ்வர்யத்தையும் நமக்கு ஏற்படக்கூடிய இடரினும் தளரினும் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சங்கடத்தையும் சங்கடமா பார்க்காம இந்த சங்கடம் நான் ஆன்மீக பாதைக்கு வந்ததுனால தான் இறைவனை பற்றி சிந்திச்சு ஆன்மீகமா நான் என்னுடைய சிந்தனையும் செயலியும் இப்படி ஆக்குனதுனால தான் பௌதிக வாழ்க்கையில என்னால தடுமாற்றம் ஆயிடுச்சு, எனக்கு செய்ய முடியல அப்படின்னு கோலத்தனமான முட்டாள்தனமான முடிவுக்கு போகாம அது எப்பவுமே அது அப்படித்தான் இருக்கு பௌதிக வாழ்க்கை. நான் இந்த ராமநாமத்தினாலையும் என்னுடைய குருவின் ஆணைப்படியும் என்ன நான் காப்பாத்திக்கிட்டு வைராக்கியத்தோட பக்தியில நான் எந்த அளவுக்கு முன்னேறனோ அந்த அளவுக்கு என்னுடைய வம்சமும் நான் என்னை சார்ந்து இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அதே பாதுகாப்பு என் ஸ்ரீ ராமச்சந்திரனால் வழங்கப்படும் அப்படிங்கிற தைரியத்தோட செயல்படணும். புரியுதா? அவர் தசரத் என்ன சொல்றாரு? முதல்லையே
சுவாபத்திலே நீ பெரியோர்களிடத்தில் வணக்கம் உள்ளவன்றார். அந்த தகுதி இருக்கிறதுனால தான் புத்திர சிநேகத்தில் நான் உனக்கு இதை சொல்றேன். இது ராஜ்யத்துக்கு உகந்ததை சொல்றேன். என்ன செய்யணும்னா, முன்னை விட அதிக வணக்கம் உள்ளவனாகவும் இந்திரியங்களை ஜெயித்தவனாகவும் இருக்க வேண்டும். காம குரோதங்களால் உண்டாகும் 7 வகையான வியசனங்களை ஒழித்து கட்ட வேண்டும். அதாவது கீழ்ப்பட்ட வேலைக்காரர்களை மந்திரிகள் முதலிய மேலதிகாரிகள் மூலமாக நிர்வகிக்கணும். உனக்கு கீழே இருக்கிறவங்கள உனக்கு அடுத்து இருக்கக்கூடிய மந்திரிகள் மூலமாக தான் அவங்க கிட்ட சொல்லணுமே தவிர நீ இறங்கி போய் நேரடியாக சொல்லக்கூடாது. வாசலில் இருக்கிற வாயில் காப்போன்ட்டு நீ சபையிலேருந்து எந்திரிச்சு போய் அங்கே போய் சொல்லக்கூடாது. உனக்கு பக்கத்தில் இருக்கிற மந்திரிகிட்ட சொல்லு. அவர் ஆளை வச்சு அவர் அந்த கடைசியில் இருக்கிறவன்ட்ட போய் சொல்லுவார். இது ராஜாவுக்கு தானே பொருந்தும், நமக்கு என்ன பொருந்தும் அப்படின்னா ஏன் நமக்கு பொருந்தாது? என்னோட மனராஜ்யத்துக்கு நான் தான் ராஜா. என்னோட மனராஜ்யத்துக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வேலைக்காரர்கள் யாரு? முதல் வேலைக்காரன் பக்கத்துல இருந்து பாடா படுத்துருவேன், பசி. அடுத்த வேலைக்காரன் ருசி, அவனுக்கு தேவையான வேலைக்காரன் அடுத்தவே யாரு? விதி. அந்த ருசியை அனுபவிக்கிறதுக்கு நமது குணமா இருக்கக்கூடிய அந்த விதி, குணத்தின் மூலமா அந்த ருசியை நம்ம பிடிச்சி தொங்குவோம். அந்த ருசி பசிக்கு உதவியா பசியை நல்லா தூண்டிவிடும். இந்த வேலைக்காரர்கள் எல்லாரையுமே நேரடியா நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடாது. நமக்கு பக்கத்துல இந்த வேலைக்காரர்களுக்கும் சாதாரண வேலைக்காரர்களான இவர்களுக்கும் எஜமானனாகவும் நமக்கு உற்ற சிநேகிதனமாகவும் இருக்கக்கூடியவன் யாரு? மனசு. அந்த மனம்ங்கிற எஜமானன் கிட்ட சொல்லணும். அந்த மனம்ங்கிற எஜமானன் யாருக்கு? நமக்கு எஜமானன் இல்லை, நமது வேலைக்காரங்களுக்கு அவன் எஜமானன். அவன் வேலைக்காரங்களுக்கு அடிமை ஆயிட்டான்னா நம்ம ராஜ்யம் கவுந்துருச்சு, ஆட்சிக்கு நம்ம லாயக்கில்லை. புரியுதா நான் சொல்றது? அதே மனம்ங்கிற அந்த மந்திரி வேலைக்காரர்களை அதட்டி உருட்டி வேலை வாங்கக்கூடிய அளவுல தகுதி உள்ளவராக இருந்தார்னா, தசரதனுக்கு சுமந்திரர் போல தகுதி உள்ளவராக இருந்தார்னா நம்ம ராஜ்யம் கொடிகட்டி பறக்கும். உலகில் வாழ்க்கையில சுலபமான விஷயம். ராமாயணத்தை ஒரே கோணத்துல முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒரு பூனைக்குட்டி, நம்ம பூனைக்குட்டின்னு வச்சுக்குவோம். பெரிய பார்க்கடலை நம்மளால குடிச்சு முடிச்சிட முடியுமா? அது மாதிரி நம்மளால சின்ன அழகு சிட்டுக்குருவி மாதிரி இருக்கிற அழகால இந்த மொத்த கடல், அமுத கடலை நம்ம சாப்பிட முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனா நமக்கு தேவையான அத்தனை ரசங்களும் எப்ப வேணாலும், இப்பதான் படிக்கிறோம்னு இல்லை, இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதுல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த ரசம் ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வரும். ஒவ்வொரு நாளும் ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஞானம் ஒவ்வொரு நாளிகையும் நம்ம கூடவே இருந்து வழி நடத்தி தான் ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வருமே தவிர இடைவெளி எல்லாம் கிடையாது. இந்த நிமிஷத்துல நீ படிச்சது எப்பவுமே, அந்த ராமனை பத்தி சிந்திச்சது, இது எப்பவுமே தொடர்ந்து இருக்கும். விதவிதமா உனக்கு ஞானத்தை கொடுக்கும். பௌதிக வாழ்க்கையா ஆன்மீக வாழ்க்கையா அப்படிங்கிறத பத்தி இல்லை. சடப்புலன்கள் பின்னால பொறியா, எதிரிகள் பின்னால பொறியா, இல்ல இயற்கை வஞ்சகத்தின் பின்னால, கொடிய பாவத்தின் பின்னால பொறியா, அந்த பாவ செயலால நீ துன்புறியா, எல்லாத்துல இருந்தும் கிரகாதிபதிகளால் தண்டிக்கப்படுறமா, தெய்வங்களால் தண்டிக்கப்படுறமா, அரசாங்க விரோதத்தினால் தண்டிக்கப்படுகிறோமா, பலகீனத்தினால வியாதியினால தண்டிக்கப்படுறோமா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளணும், நாம எப்படி நம்மளை காப்பாத்திக்கணும், நமக்கு உகந்ததல்ல இந்த இழிநிலை. இந்த இழிநிலைக்கு நான் ஆனதுக்கு காரணம் என்னுடைய கவனக்குறைவு தான். இதுல இருந்து நான் என்னையும் காப்பாத்திக்குவேன், என்னை சேர்ந்தவங்களையும் காப்பாத்திடுவேன், இந்த நிலையை நான் மாற்றிக்க முடியும் அப்படின்னு ஒரு வழி கிடைக்குது அப்படின்னா அது ராமாயணத்தை நீ சிந்திச்சேன்னா உனக்கு தானா கிடைக்கும். அது எந்த வழியா இருந்தாலும் சரி, ஆன்மீக வழியா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் வேணும்னாலும் சரி, உடல் ஆரோக்கியம் வேணும்னாலும் சரி, உறவுகள்ல இருந்து பகை தீரணும்னாலும் சரி, அரசாங்கமே உனக்கு பணியணும்னாலும் சரி, ராமாயணம் உனக்கு உதவி செய்யும்.
ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम.